குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாருக்குமே ரீசனிங்ல இருக்க டிஃபிகல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் அண்ட் கேலண்டர்ல டிஃபிகல்ட் இருக்குன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா இப்போ கிளாக் ரிலேட்டடா கான்செப்ட், ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வீடியோவா இருக்கும். செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கோடைய பிவைக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கான்செப்ட், ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் எடுத்துக்கோங்க. இப்போ கிளாக்னு எடுத்தீங்கன்னா கிளாக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நமக்கு ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 ஹவர்ஸ். ஓகே, நம்பர் வந்து 1 to 12 வரைக்கும் இருந்திருக்கும். பிளஸ் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து நிறைய ஹேண்ட்ஸ் இருக்கும். எப்படி இருக்கலாம்னு பாருங்க. நமக்கு அதாவது எப்படி சொல்லலாம், இந்த ஹேண்ட் ஈக்குவல் என்ன சொல்லலாம், அவர் ஹேண்ட்னு சொல்லிடலாமா, அவர் ஹேண்ட். ஸோ நெக்ஸ்ட் ரெட் கலர்ல இருக்குது என்ன சொல்லலாம், செகண்ட் ஹேண்ட்னு சொல்லிடலாமா, செகண்ட் ஹேண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி லென்த்தரா இருக்கிறது கொஞ்சம் தடிமனா இருக்கிறது வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், மினிட் ஹேண்ட்னு சொல்லுவோம், மினிட் ஹேண்ட். ஒவ்வொன்றுமே எந்த லெவல்ல வந்து ஆங்கிள் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். பர் மினிட்டுக்கு வந்து எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும், பர் செகண்டுக்கு எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா அவர் ஹேண்ட் எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது அவர் ஹேண்ட். அவர் ஹேண்ட்ன்றது நம்ம எதை சொல்லுவோம்னா இந்த பாயிண்ட் தான் நம்ம அவர் ஹேண்ட், இந்த ஹேண்ட் தான் அவர் ஹேண்ட்னு சொல்றோம். ஸோ இது எப்படி மூவ் ஆகலாம்னா, அதாவது அவர் ஹேண்ட் வந்து 12 ஹவர்ஸ்ல ஒரு சர்க்குலேஷனா வரும். ஒரு சர்க்கிள் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், இந்த டோட்டல் ஆங்கிள் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு சொல்லுவோம், இதோடைய டோட்டல் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு சொல்லலாமா. அப்போ நமக்கு அவர் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸ்ல, ஓகேவா, அதாவது 12 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆகும்னா 360 டிகிரி மூவ் ஆகுது. ஓகே, அதே 1 ஹவர் என்ன நம்ம என்ன சொல்லலாம், 1 ஹவர்ல எவ்வளவு மூவ் ஆகும், அப்போ 360 டிகிரி டிவைடட் பை 12ன்னு போட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கலாம், 30 டிகிரின்னு வரும். ஓகேவா. இப்போ 1 ஹவருக்கு 30 டிகிரி என்னது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 60 மினிட்டுக்கு 60 மினிட்ஸ்க்கு 30 டிகிரி மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளவு மூவ் ஆகலாம், 1 மினிட்டுக்கு அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30/60 சொன்னோமா நமக்கு 1/2ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம், ஹாஃப் டிகிரின்னு சொல்லலாமா, 1/2 டிகிரின்னு சொல்லலாம். அதாவது மினிட் அதாவது சாரி அவர் ஹேண்ட் ஈக்குவல் டு அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவர் ஹேண்ட் 1 மினிட்டுக்கு, அதாவது பர் மினிட்டுக்கு ஹாஃப் டிகிரி மூவ் ஆகுதுன்னு சொல்றோம். ஹாஃப் டிகிரி. ஓகே, அதாவது 0.5 டிகிரின்னு சொல்லலாம், 1/2 டிகிரின்னு சொல்லலாம். இது மாதிரி சொல்ல வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் பார்க்கலாம். மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு, ஓகேவா, அதாவது மினிட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்லயே மினிட் ஹேண்ட் என்ன ஆயிரும், 1 ஹவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆயிரும் மினிட் ஹேண்ட். கரெக்டா. மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 1 ஹவர். 1 ஹவர்ல எத்தனை டிகிரி மூவ்மெண்ட் இருக்கும், 360 டிகிரி. அதாவது 60 மினிட்ஸ்ல 360 டிகிரி எது மூவ் ஆகும், மினிட் ஹேண்ட் மூவ் ஆகும். ஆனா அவர் ஹேண்ட் 60 மினிட்ஸ்ல எவ்வளவு மூவ் ஆயிருந்துச்சு, 30 டிகிரி மூவ் ஆயிருக்கு. கரெக்டா. ஆனா மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்க்கு 360 டிகிரி. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளவு மூவ் ஆகலாம், 1 மினிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 360 டிவைட் பை 16 சொல்லலாமா. அப்ப எவ்வளவு சொல்லலாம்னா 6 டிகிரின்னு சொல்லலாமா. அப்ப நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு 1 மினிட்டுக்கு, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு, ஓகே, அதாவது பர் மினிட்டுக்கு 6 டிகிரி மூவ் ஆகும். ஓகே தானே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா செகண்ட் ஹேண்டை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்னா பார்க்க போறது செகண்ட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்ட் ஈக்குவல் டு 1 மினிட் ஆனாலே நமக்கு என்னவாயிரும், 360 ரொட்டேட் ஆயிரும். அதாவது நம்ம 1 மினிட்டுக்கு, அதாவது 1 மினிட்டுக்கு 360 டிகிரி எது ரொட்டேட் ஆகும், செகண்ட் ஹேண்ட் ரொட்டேட் ஆகும். அப்போ 60 செகண்டுக்கு 360 டிகிரின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா. அதே 1 செகண்டுக்கு 360 டிவைடட் பை 16 போட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கும், 6 டிகிரின்னு இருக்கும். அப்ப இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சோ அதாவது நீங்க இதை பார்க்கணுன்றது நல்லா யோசிங்க. அதாவது நமக்கு 1 மினிட்டுக்கு அவர் ஹேண்ட் ஈக்குவல் டு ஹாஃப் டிகிரி. அதே
மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 1 மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடுறோம், மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு பர் மினிட்டுக்கு 6 டிகிரி. செகண்ட் ஹேண்ட் ஈக்குவல் டு பர் மினிட்டுக்கு இதுவும் 6 டிகிரி. இது சாரி பர் மினிட்டுக்குல பர் செகண்டுக்கு 6 டிகிரி செகண்ட் ஹேண்ட். அதே மினிட் ஹேண்டுக்கு வந்து பர் செகண்டுக்கு 6 டிகிரி. அவர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு எவ்வளோ ஹாஃப் டிகிரி மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே, இதுல நம்ம வேற என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா டீட்டா ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆங்கிள் வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு இதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், அதாவது மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ். சரி ஃபார்முலா மட்டும் இங்க சொல்றேன், அடுத்த கான்செப்ட் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுக்கோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண. ஓகேவா? அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், ஆங்கிள் டீட்டா ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலா நம்ம என்ன சொல்லலாம், ஃபார்முலா டீட்டா ஈக்குவல் டு ஓகேவா 30 hours minus 11/2 மினிட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். நம்ம அடுத்தது சில கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது கரெக்டா நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் கிளாக் உடைய பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நமக்கு வந்து இதோட கான்செப்ட் என்ன, ஃபைண்ட் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ற மாதிரி நம்ம கான்செப்ட் பார்க்க போறோம். ஆங்கிள் என்ன எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, அதாவது மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ். ஓகே, ஆங்கிள் டிஃபரன்ஸ் நார்மலா எப்படி போடலான்றது யோசிங்க. அதாவது நார்மலா பார்க்கும்போது நமக்கு இங்க படிச்சிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன படிச்சிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது நல்லா கவனிங்க. அதாவது 1 ஹவருக்கு எத்தனை எவ்வளவு டிகிரி மூவ் ஆகுது அவர் ஹேண்டு, 60 டிகிரின்னு சொல்றோம். அப்ப நார்மலா யோசிங்கன்னா இதில் டோட்டலா 12 ஹவர்ஸ் இருக்கா, அப்போ 12/360 டிவைட் பை 12ன்னு போட்டோமா 30 டிகிரி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 o'clockக்கும் அண்ட் 5 o'clock பிட்வீனுக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரிங்கப்பா, 30 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இது இந்த பிட்வீனுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னா 5 ஸ்பேஸ் இருக்கும். இந்த பிட்வீனுக்குள்ள எவ்வளவு இருக்கலாம், 5 ஸ்பேஸ். ஒவ்வொரு ஸ்பேஸ் உடைய ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கலாம்னா 30 டிவைடட் பை 5ன்னு போட்டீங்கன்னா 6 டிகிரி இருக்கும். அப்போ 5 மினிட்ஸ் இதுல இருந்தா 5 ஸ்பேஸ் இருக்குமா, 5 ஸ்பேஸ்க்குள்ள 5 டிவைட் பண்ணுமா 30, 6 டிகிரி 6 டிகிரின்னு வந்திருக்கும். ஓகேவா? சோ அது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சரி, அடுத்து இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க. ஆங்கிள் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், தீட்டான்னு எடுத்துக்கோ. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நார்மலா பாருங்க, இப்போ என்னோட டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 5:10ன்னு சொல்லியிருக்காங்க. 5:10. ஓகே, 5:10 போது கரெக்டா 2ன்றது அதாவது மினிட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், கரெக்டா 2லயே இருக்கும். ஆனா அவர் ஹேண்ட் என்ன இருக்குன்னா 5 விட நமக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கும். ஆனா உங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ். அப்போ இதுதான் நமக்கு டீட்டான்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இதோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் எப்படி பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2க்கும் இந்த 3க்கும் பிட்வீன்ல 30 டிகிரி இருக்கும், அண்ட் 3க்கும் 4க்கும் பிட்வீன்ல 30 டிகிரி இருக்கும், அண்ட் 3க்கும் அந்த சாரி 5 அந்த 4க்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5க்கும் பிட்வீன்ல ஒரு 30 டிகிரி இருக்கும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இதோட ஆங்கிள் எவ்வளவு சொல்லலாம், 30 டிகிரி. இதோட ஆங்கிள் எவ்வளவு சொல்லலாம், 30 டிகிரி. அடுத்து இதோட ஆங்கிள் என்ன சொல்லிடலாம், 30 டிகிரி. ஓகே, இப்பயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரிக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 10 மினிட் ஆயிருக்கு. அதாவது மினிட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா அவர் ஹேண்ட் 10 மினிட்ஸ்ல எவ்வளவு மூவ் ஆகும் நல்லா யோசிப்பாங்க. நமக்கு ஷார்ட் கட் சொன்ன படிச்சிருப்போம். அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு, அதாவது பர் மினிட் ஒரு மினிட்டுக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகும்னு படிச்சிருக்கோம், ஹாஃப் டிகிரின்னு படிச்சிருக்கோம். ஹாஃப் டிகிரி. அப்போ நல்லா 10 மினிட்ஸ்ல எத்தனை டிகிரி இருக்கலாம், அப்போ 10 மினிட்ஸ்ல half into 10ன்னு சொல்லிடலாமா. அப்ப இதை கேன்சல் பண்ண நம்ம என்ன இருக்கலாம், 5 டிகிரின்னு வந்துரும். ஓகே தானே? அப்ப 5 டிகிரி. அப்ப இந்த பிட்வீன்ல நமக்கு என்ன இருக்கலாம்னா 5 டிகிரி இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆட் பண்ணிக்கலாமா. ஆங்கிள் ஈக்குவல் டு தீட்டா என்ன சொல்லிடலாம், 30 பிளஸ் 30 பிளஸ் 30 பிளஸ் 5. அப்ப நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 95 டிகிரின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதாவது 5 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 95 டிகிரி. சரி ஓகே, இதுல ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாமா. இதுலயே நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஆன்சர் கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சோம், ஃபார்முலா ஈக்குவல் டு
theta equal to 30 hour minus 11/2 மினிட்னு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு ஆன்சர் டைம் என்ன சொல்லியிருக்காங்க 5:10 சொல்றாங்க. அப்போ 30 hour equal to 5 போட்டுக்கலாமா, மைனஸ் 11/2 மினிட் equal to 10 minutes. அதனால 10 போட்டிருக்கோம். இது ரெண்டும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன வந்திருக்கலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது இங்க 5 வந்திருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணலாமா, 150 மைனஸ் 55 சொல்லியிருக்கலாம். அப்போ நமக்கு 150 இருந்து 55 போயிடுச்சுன்னா 95 டிகிரி வந்துடும். இதுதான் ஆங்கிள் ஃபைன் பண்ற கான்செப்ட். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணணும், இதுல ஆட் பண்ணியிருந்தேன்னா இதுல வந்து 5 டிகிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சரி ஓகே. இதே போல இன்னொரு கொஸ்டின் ஒரு டைமுக்கு நான் பார்க்கலாம். இது ஒரு கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் ஆங்கிள் ஃபைன் பண்ணதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்து 4 hours 35 minutes. அதாவது 4:35க்கு நமக்கு மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ இதோட ஆங்கிள் நீங்க ஃபைன் பண்ணா எப்படி இருக்கும், இதோட ஆங்கிள் ஈக்குவல் டு நமக்கு அதாவது 4:35 கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆங்கிள். அப்போ இந்த பிட்வீனுக்குள்ள தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா நமக்கு இதுல அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் தான் எப்படி இருக்கும்னா 7க்கு நேரா. ஓகே, அதனால நான் மினிட் ஹேண்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண போறோம். ஸோ இப்படி நோட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம், அப்போ இதோட ஆங்கிள் நீங்க ஃபைன் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா இங்க ஒரு 30 டிகிரி, இங்க 30 டிகிரி. ஆனா அடுத்து நீங்க வேற என்ன ஃபைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதோட ஆங்கிள் தான் நீங்க ஃபைன் பண்ணணும். ஸோ இதோட ஆங்கிள் எப்படி ஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா வந்து பாருங்க, இப்போ 4 o'clock வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இருந்திருக்கும், அதாவது அவர் ஹேண்டு இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இதுல இருந்து இதோட ஆங்கிள் நம்ம எவ்வளவு சொல்லுவோம், 30 டிகிரி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு அவர் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம், 1 மினிட்டுக்கு half டிகிரி மூவ்மெண்ட் இருக்கும். அதுவே 35 மினிட்ஸ்ல அவர் ஹேண்ட் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும், 35 மினிட்ஸ் ஈக்குவல் டு half into 35 சொல்லிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாம், 17.5 டிகிரின்னு வந்துடும். 17.5 டிகிரி. அப்போ 17.5 டிகிரின்றது நமக்கு இந்தோட ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், 17.5 டிகிரி. அப்போ எனக்கு இதோட ஆங்கிள் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், இதோட ஆங்கிள் நம்ம வேணும்னா ஜஸ்ட் 30 மைனஸ் 17.5 டிகிரின்னு போட்டிங்கன்னா அப்போ நமக்கு 12.5 டிகிரின்னு வந்துடும். ஓகே, அதோட ஆங்கிள் ஈக்குவல் எவ்வளோ சொல்லலாம், 12.5 டிகிரி. இந்த பிளேஸில் நமக்கு என்ன வரும், 12.5 டிகிரின்னு வந்துடும். இப்போ ஆங்கிள் வேணும்னா டீட்டா எடுத்துக்கலாமா, டீட்டா ஈக்குவல் என்ன சொல்லலாம், 30 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் 12.5 டிகிரி. ஸோ இப்போ ஆட் பண்ணால் 72.5 டிகிரின்னு வந்துடும். ஓகே, தானே, கிளாரிட்டி இருக்குங்களா? ஸோ அப்போ நார்மலாக யோசிச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி படித்த ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 hours 10 minutes படிக்கும்போது அவர் ஹேண்டுக்கு பிஃபோராகவே மினிட் ஹேண்ட் இருக்கும். இதில் என்ன இருக்கும், அவர் ஹேண்டை ஓவர்டேக் பண்ணிட்டு எது போயிருக்கும், மினிட் ஹேண்ட் போயிருக்கும். ஓகேவா, அதாவது அவர் ஹேண்டுக்கு ஆஃப்டர் தான் மினிட் ஹேண்ட் வருது. அப்போ இதில் என்ன பண்ணும், அப்போ நம்ம ஆல்ரெடி மூவ்மெண்ட் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு தான் ஆட் பண்ணுன்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ சார் இங்கே 17.5 டிகிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்ல 17.5 டிகிரின்னு போட்டிங்கன்னா கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும், இன்கரெக்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதையே நம்ம ஃபார்முலா போட்டு பார்க்கலாமா. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், தீட்டா 30 hours மைனஸ் 11/2 மினிட்னு சொல்றாங்க. அப்போ 30 hours ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், 4 hours மைனஸ் 11/2 மினிட் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்றாங்க, 35 minutes. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது 30 into 4 பட்டமா 120 வந்துருமா, மைனஸ் 11 into 35 பட்டமா 385 385 divided by 2. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், 120 மைனஸ் 385 நம்ம 2 லெஸ் பண்ணமா என்ன வந்திருக்கலாம், 192.5. அப்போ இதுல இருந்து பாருங்க 192ல இருந்து நமக்கு 120 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கான், 72.5 டிகிரி. டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தா போதும், பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ இதோட ஆங்கிள் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 72.5 டிகிரின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்படிதான் யோசிக்கணுன்ற அந்த கிளாரிட்டி மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா, இது வந்து ஆங்கிள் ஃபைன் பண்ணதுக்கான பேசிக்கான கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா, இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயின்சைட் ஆகிறது எப்படி ஆகலாம், அதாவது நம்ம கோயின்சைட்னு சொல்லுவோம். அதாவது மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆகிறது எப்படி இருக்கலாம். ஓகேவா, கோயின்சைட் ஓவர்லேப் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி. அதாவது கோயின்சைட் ஈக்குவல் என்ன சொல்லலாம், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிட் ஹேண்டுன்னு சொல்றேன், இது வந்து அவர் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று. அதாவது நமக்கு எத்தனை டிகிரின்னா 0 டிகிரின்னு இதை சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டாவது கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இது, செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லுவோம்.
ஸ்ட்ரெயிட் லைன்னா மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட் ஆப்போசிட்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது அவர் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட் அதாவது 180 டிகிரி. அப்போ இது என்ன சொல்லலாம் 180 டிகிரி அந்த பிட்வீன்ல இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன்று நம்ம என்ன சொல்லலாம்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ஈக்குவல் என்ன சொல்லலாம் 90 டிகிரி. அதாவது மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லலாம்? இது வந்து அவர் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க, இது மினிட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. அதாவது ஈச் ஹவர் பிட்வீனுக்குள்ள 90 டிகிரி எப்படி வரும்னா 2 டைம்ஸ் இருக்கும். 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லலாம். 1 ஹவருக்கு 2 டைம்ஸ் என்ன இருக்கும்? ரைட் ஆங்கிள் வரும். ரைட் ஆங்கிள். ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து கோயின்சிட் எத்தனை டைம் ஆகும்? மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்டும் 1 டைம் ஆகும். அதே ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி எப்படி வரும்? 1 டைம் வரும். ஓகேவா? ஆனா எல்லா ஹவர்ஸ்லயும் 1 டைம் வந்துருமானா வராது. அது எப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். எந்த ஹவர் பிட்வீனுக்குள்ள நமக்கு வந்து அந்த கோயின்சிட் ஆகாது. இல்ல 180 டிகிரி வராது. ரைட் ஆங்கிள் வராது. அப்படின்றத நம்ம பின்னாடி செக் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் எப்படி குடுப்பாங்கன்னா நார்மலா ஒரு பேசிக்கா சொல்றேன். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் குடுத்துருவாங்க. அதாவது பிட்வீன் இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா 4:00 to 5:00. 4 to 5:00 பிட்வீனுக்குள்ள என் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா 4லேருந்து 5:00 பிட்வீனுக்குள்ள எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயின்சர் ஆகும், ஆக்யூரேட்டான டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எப்படி யோசிக்கணுன்றது சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த கான்செப்ட். அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் கிளாக் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாக்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஹவர்ஸ் ஈக்குவல் டு 12:00. இதோட ஹவர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லலாம்? 12:00. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 1:00ன்னு கொடுத்துருக்காங்களா? இதோட டைம் 1:00. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 12:00ன்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 1:00ன்னு சொல்லலாம். ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கும், அவர் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, மினிட் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கு, அவர் ஹேண்டு. இதுல பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லணும்னா மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு 360 டிகிரி. மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே, அதாவது 360 டிகிரி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 60 ஸ்பேஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா 60 மினிட் ஸ்பேஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இல்லை அக்யூரேட்டா சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம்? 60 மினிட்ஸ் ஸ்பேஸ் மூவ்மெண்ட். ஆனா அதுவே அவர் ஹேண்டுன்னா என்ன சொல்லிடும்? அவர் ஹேண்டுன்னா எவ்வளவு தூரம்? 5 ஸ்பேஸ் தான் மூவ்மெண்ட். 5 மினிட் ஸ்பேஸ் மூவ்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து அவர் ஹேண்ட், அதாவது அவர் ஹேண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் ஆயிட்டு நமக்கு அகைன் இங்க வந்துருச்சு. ஆனா மினிட் ஹேண்ட் எவ்வளவு தூரம்? இவ்வளவு தூரம் தான் அதாவது அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துருது. அதாவது 60 ஸ்பேஸ் மூவ்மெண்ட். ஆனா அவர் ஹேண்ட் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? அதே அவர் ஹேண்ட் ஈக்குவல் டு அது 5 ஸ்பேஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது. 5 ஸ்பேஸ். அந்த கிளாரிட்டி இருக்கா? 5 ஸ்பேஸ் தான் மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு எப்படி யோசிக்கலாம் அப்படின்றது யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படி போட போறேன்றது நல்லா யோசிங்க. இதுல 50 மினிட் ஸ்பேஸ் ஆர் கெயின்டு பை மினிட் ஹேண்ட் இன் 1 hour 60 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் அதோடைய கரெக்டான டைம் ஃபைன் பண்றதுக்கான என்ன ஃபார்முலா? ஓகே, அந்த டைம் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்னா அக்யூரேட்டான டைம், அதாவது மினிட்னு சொல்லுவோம். எக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிப்பேன். அதாவது நமக்கு இது என்னவா இருக்கலாம்? மினிட் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லலாம்னா 55 வேண்டாம். எப்படி பண்ண 12ன்னு எடுத்துக்கோங்க. 12ன்னு வேண்டாம். 60 டிவைடட் பை 55 இன்ட்டு ஸ்பேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்பேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இது ஏன் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுத போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்க போறேன்? 12/11 இன்ட்டு ஸ்பேஸ் மூவ்மெண்ட். சார் ஸ்பேஸ் மூவ்மெண்ட்னா ஏங்க சார் அப்படி சொல்றீங்க? அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னுடைய கிளாக் பொறுத்த வரைக்கும் 4:00லேருந்து 5:00 பிட்வீன் சொல்லிட்டாங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. 4:00 போது எனக்கு டைம் எப்படி இருக்கும்னா இப்படி இருந்திருக்கும். கிரீன் கலர் மறந்துருக்குப்பா. கிரீன் கலரை நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கரெக்டாக 4:00. அவர் ஹேண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
அவர் ஹேண்ட் ஃபிக்ஸ்டு. ஆனா மினிட் ஹேண்ட் மட்டும் மூவ் பண்ணுங்க. எவ்வளவு நேரத்துல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் மூவ் ஆகும்போது கோயின்சைட் ஆகலாம். அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்பேஸ் 5 5 5 அப்ப 20 ஸ்பேஸ் மூவ்னால கோயின்சைட் ஆயிருது. ஆனா அவர் ஹேண்ட் ஃபிக்ஸ்டா வச்சுட்டாலும் உனக்கு அக்யூரேட்டான டைம் கிடைக்கும். எப்படின்னு பாருங்க. 12/11 இன்டு 20ன்னு சொல்லிடும். இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாம்? 24 240 11 சொல்லிடலாம். இதை சிம்பிளை பண்ணி பாருங்க என்ன வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 24ல எத்தனை 11 இருக்கு? 2 11 இருக்கு. அடுத்து பேலன்ஸ் 2 20 ஆயிரும். 20 லெவல் இருக்கு 1 இருக்கு. பேலன்ஸ் 9/11 மினிட். ஓகேவா? அப்ப கரெக்டா உனக்கு டைம் என்ன எதுல கோயின்சைட் ஆகும்னா இப்ப 4 o'clock சாரி டைம் ஈக்குவல் டு அக்யூரேட்டான டைம் என்ன சொல்லலாம்? 4 o'clock ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லும்போது 22 மினிட்ஸ்னு சொல்லிடலாமா? அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக நான் சொல்றேன். ஆனா அக்யூரேட் டைம் 21 9/11 தான். ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மினிட் ஹேண்ட் எவ்வளவு தூரம் மூவ் ஆகணும்? 20 மினிட்ஸ் மூவ் ஆக போகுது. கரெக்டா? 20 மினிட்ஸா? 20 மினிட்ஸ் மூவ் ஆகும். அப்ப 20 மினிட்ஸ் மூவ் ஆகும்போது அவர் ஹேண்ட் எத்தனை டிகிரி மூவ் ஆயிருக்கலாம் அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஹேண்டு எவ்வளவு ஸ்பேஸ் எவ்வளவு நிமிடம் ஆயிருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சீங்கன்னா உனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நார்மலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா இருக்கும்? இது இந்த அவர் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் மினிட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன வந்துரும்? இங்க வந்துரும். ஆனா இதுல இது மூவ் ஆகிறதுக்குள்ளேயே எத்தனை ஆயிருக்குன்னா 20 மினிட்ஸ்ல 10 டிகிரி மூவ் ஆயிருக்கலாம். 10 டிகிரி மூவ் ஆகும்போது என்ன இருக்கலாம்? அப்போ 10 டிகிரி மூவ் ஆகும்போது அவர் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நேரா வந்துரும். அப்ப 2 மினிட்ஸ் அதாவது நமக்கு இவ்வளவு தூரம் வந்துரும். இப்போ மினிட் ஹேண்ட் கோயின்ஸ் ஆகுனா இந்த இடத்துக்கு வந்தோம்னா தான் நமக்கு எப்படி இருக்கும்? மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் இந்த பிளேஸ்ல தான் கோயின்ஸ் ஆகும். எப்படி ஆகலாம்னா இது இப்படி இருக்கும். இது மினிட் ஹேண்டு, இது அவர் ஹேண்டு, இந்த சைடுல இப்படி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இந்த கிளாரிட்டி இப்படி இருக்கும்போது தான் அப்ப நம்ம கரெக்டா எத்தனை மணி இருக்கலாம்? 4:22 இருக்கலாம்ல. சோ அதுதான் ஆன்சர் 4:22 சொல்லிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி ஓகே. இது ஒருவேளை சார் இப்போ நீங்க 4 o'clock வந்து 5 o'clock பிட்வீனுக்குள்ள 4:22க்கு வந்து பாத்தீங்கன்னா கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்றோம். சார் ஆப்போசிட் டிகிரி எப்பங்க சார் வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப டைம் அக்யூரேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இடத்துலயும் இதான் யூஸ் பண்ண போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 12/11 இன்டு ஸ்பேஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 4 o'clockனா அவர் ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். மினிட் ஹேண்ட் 12ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வரீங்க. இங்க மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 10க்கு நேரா வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரலாம்? ஆப்போசிட் டிகிரி வரலாமா? அப்ப 10க்கு நேரா இப்படி வரணும். அப்ப இது ரெண்டும் பார்த்தா 180 டிகிரி வருமா? எத்தனை ஸ்பேஸ் மூவ் ஆயிருக்கு? 50 ஸ்பேஸ் மூவ் ஆனதா வரும். அப்ப இன்டு 50. அப்ப ஆன்சர் போடுங்க. இது 12 இன்டு 50 ஈக்குவல் டு 600 வந்திருக்கலாம். 600/11 இப்படி இருக்கும். 60ல எத்தனை 11 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 11 இருக்கும். பேலன்ஸ் 5 அப்ப 50 ஆயிரும். 50 11 இருக்குன்னா 4 இருக்கும். அப்ப மீதி 6/11 ஆயிரும். ஓகே. அப்போ 6/11. அப்ப நார்மலா பாத்தீங்கன்னா 4 o'clock ஒரு 55 மினிட்ஸோ இல்ல 54ன்னு சொல்லலாம். இல்லைன்னா 55ன்னு சொல்லலாம். ஒரு அப்ராக்சிமேட் நான் டைம் சொல்றது. ஓகேவா? அப்ராக்சிமேட்டா சொல்றது. அப்ப இந்த டைம்குள்ள தான் நமக்கு என்ன ஆக்கலாம்? 180 டிகிரி வரும்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. 50 நிமிஷத்துல மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட் எங்க வந்துடலாம்? இங்க வந்துரும். இதோட தாண்டி வந்துரும். அப்ப இது எங்க வந்துரும்? இப்படி இருக்கும். அப்ப நமக்கு டைம் எப்படி இருக்கலாம்? நார்மலா இப்படி வரதுக்கான பாசிபிள் தான் இருக்கும்ன்றத யோசிக்கலாமா? மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட் இந்த ஆங்கிள் தான் இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன் 5 54 55 அந்த அப்ராக்சிமேட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு. கிளாரிட்டி வந்துச்சா? ஓகே. ஓகே. இது எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இது எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்ராக்சிமேட் வேல்யூ. சரி நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு டைம்? இப்போ நார்மலா 12 ஹவர் 12 மணி நேரம் எடுத்துக்க போறேன். 12 ஹவர்ஸ்க்கு ஓகேவா? ஹவு many டைம்ஸ் கோயின்சைட்? நல்லா பாருங்க. 1 ஹவருக்கு ஒரு டைம் கண்டிப்பா கோயின்சைட் ஆகும்பா. அதாவது நமக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நார்மலா 3 o'clock டைம் வச்சுக்கோங்க. டைம் என்ன 3 o'clock இது மாதிரி இருக்கும் எனக்கு. இது அவர் ஹேண்டு, இங்க பார்க்கும்போது எனக்கு மினிட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோயின்சைட் ஆகும்போது நமக்கு இந்த பிட்வீனுக்குள்ள வரும்போது ரெண்டும் இந்த பிட்வீனுக்குள்ள என்ன ஆயிடலாம்? கோயின்சைட் ஆயிரும். அடுத்து 4 o'clockன்னு பாத்தீங்கன்னா 4 o'clockல இருக்கும். மினிட் ஹேண்ட் இங்க வரும்போது கோயின்சைட் ஆயிரும். அதாவது 1 ஹவருக்கு ஒரு பிட்வீனுக்குள்ள ஒரு டைம் கோயின்சைட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க இப்ப எதை செக் பண்ண போறீங்கன்னா இப்போ 11 o'clock to
டூ 1 o'clock வச்சுக்கோங்க. 11 to 1 o'clock. இதுக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? டைம் டிஃபரன்ஸ் 2 hours பிட்வீன். 2 hours கேப். அப்போ அத 1 ஹவருக்கு 1 டைம் கோயின்சைட் ஆகுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு 2 டைம் ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஆனா 11 o'clockல இருந்து பாருங்க. இப்போ எனக்கு டைம் ஈக்குவல் டு 11 o'clock பா. இப்படி இருக்கு. இப்போ மினிட் ஹேண்ட் அப்படியே மூவ் ஆகும்போது அவர் ஹேண்ட் இங்க வந்துரும். அப்ப நமக்கு கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அதாவது கரெக்ட்டா 11ல இருந்து 12 o'clockன்னு பார்த்தா அக்யூரேட்டா 12 o'clockல தான் நமக்கு என்ன ஆகும்? கோயின்சைட் ஆகும். 11 to 1க்குள்ள பிட்வீன்ல பார்த்தோன்னா 12 o'clock தான் கரெக்ட்டா கோயின்சைட் ஆகும். கோயின்சைட். அதாவது ஓவர்லேப் ஆகலாம்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 12 o'clock. அதே நீங்க இதுல பாத்தீங்கன்னா 12 o'clock அது 12 o'clock தான் 1 o'clock பிட்வீன் போங்க. 12 o'clock இருந்து 1 o'clock போறதுக்குள்ள இது மினிட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இன்னும் அகைன் இங்கேயே வந்து நிற்கும். ஆனா அவர் ஹேண்டு இங்க வந்துடும். அப்போ இந்த பிளேஸ்க்குள்ளேயும் 12 o'clock இருந்து 1 o'clock பிட்வீன் மினிட் ஹேண்ட் ஸ்பீடா போயிடுச்சு. அவர் ஹேண்டு 1க்கு போய் நின்றுருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம என்ன சொல்லலாம், இந்த 1 o'clock பக்கத்தில் நின்றுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது வரும்போது நமக்கு என்ன சொல்லிடலாம், அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock பக்கத்தில் நின்று இருக்கு. அப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், அந்த 12 o'clock தான் கோயின்சைட் ஆயிருக்கு. ஆனா அடுத்து 1 o'clock பிட்வீனுக்குள்ள ஆகவே இல்லை. ஆனா அதாவது நான் என்ன சொல்றேன்னா 11 o'clockல இருந்து 1 o'clock பிட்வீனுக்குள்ள 1 டைம் தான் கோயின்சைட் ஆகும். அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன சொல்லலாம், 1 டைம் தான் 1 டைம். ஓகேவா? 1 டைம் கோயின்சைட் ஆகும். கோயின்சைட் எது? மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்படிதான் இருக்கும்ன்ற அந்த கிளாரிட்டி புரிஞ்சுட்டா போதும். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ கரெக்டா 1 o'clockல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் 1 o'clock வரணும்னு வச்சுக்குவோம். 1 to 1 வச்சுக்குவோம். 1 அதாவது நமக்கு டைம் பொறுத்த வரைக்கும் 1 AM இருந்து டு 1 PM வரைக்கும் நமக்கு 12 hours. எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும்? 11 டைம்ஸ் தான் கோயின்சைட் ஆகும். கோயின்சைட் அதாவது ஓவர்லேப். புரியுதுங்களா? ஆனா எந்த டைமுக்குள்ள ஆகாதுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு என்ன சொல்றாங்க, 11 o'clock அண்ட் 1 o'clock பிட்வீன்ல 2 hours இருக்கு. ஆனா 1 டைம் தான் கோயின்சைட் ஆகிருக்கும் மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்ட்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எந்த டைம்ல இருந்து எந்த டைம் பிட்வீன்ல கொடுத்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சார் ஒருவேளை 12 o'clockல இருந்து 12 o'clock கொடுத்துட்டாங்கன்னா, இல்லைன்னா 12 o'clockல இருந்து 12 o'clockன்னு சொன்னா, அதாவது இனிஷியல் இல்லைன்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா எண்டு 2 தான் ஏதாவது யோசிக்கணும். கரெக்டா? அப்ப இனிஷியலும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, எண்டு இன்க்ளூட் பண்ணிக்கங்கன்னு கேட்டா அப்ப 12 டைம்ஸ் வந்திருக்கலாம். அப்ப யோசிங்க. அந்த இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் அந்த கிளாரிட்டி உனக்கு வரும்னு சொல்லுவார். ஓகே, இது கோயின்சைட் ஆகிறத படிச்சிட்டோம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம் தான் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? அதே போல 180 டிகிரி எத்தனை டைம் வரும்னு பார்க்க போறோம். 180 டிகிரி 180 டிகிரி என்னும் போது அதே போல 180 டிகிரி ஈச் ஹவர்ஸ்க்கு 1 டைம் வரும். ஆனா ஒரு 2 ஹவர்ஸ் பிட்வீனுக்குள்ள மட்டும் 1 டைம் தான் வந்திருக்கும். அந்த டைம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கோயின்சைட் ஆகுறதால உனக்கு எப்படின்னு நல்லா தெரியும். இது மாதிரி இது கோயின்சைட் ஆக தெரியும். அதே போல நமக்கு அதாவது ஆப்போசிட் டிகிரி என்னும்போது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆப்போசிட் டிகிரி என்ன எடுத்துப்போம், இதுல இருந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரில இருக்கும். ஆனா எல்லா ஹவர்ஸ்க்கும் அதாவது 1 ஹவர் பிட்வீனுக்குள்ள கண்டிப்பா ஒரு டைம் ஆப்போசிட் ஆங்கிள் வந்துரும். அதாவது 180 டிகிரி வந்துரும். ஆனா டைம் ஈக்குவல் டு 5 o'clock டு 7 o'clockன்னு வச்சுக்கோ. இப்ப கரெக்டா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப டைம் ஈக்குவல் டு 5 o'clockன்னு வச்சுக்கோ. 5 o'clock. இப்ப 5 o'clock இருக்கும்போது அவர் ஹேண்ட் அப்படியே மூவ் ஆயிட்டு வரும்போது கரெக்டா 6க்கு வரும்போது தான் நமக்கு என்ன இருக்கும், 180 டிகிரி வரும். ஓகேங்களா? அப்போ 180 அப்படியே மூவ் ஆகுதுன்னா 7 o'clock வரும்போது வராது. 7 to 8க்குள்ள தான் ஒரு 180 டிகிரி வரும். 7 to 8க்குள்ள எப்படி வரும்னா 7க்கு அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு எப்படி வந்திருக்கலாம், இப்படி வரும். ஆனா 7க்குள்ள பிட்வீனுக்குள்ளே வர 6 to பிட்வீனுக்குள்ள கோயின்சைடே ஆகாது. 6 o'clock அக்யூரேட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான். ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கு, 2 ஹவர்ஸ் கேப் இருக்கு. ஓகே, கேப் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லிடலாம், 2 ஹவர்ஸ். ஆனா இதுல 1 டைம் தான் என்ன ஆகும், 1 டைம் தான் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைன்னு நம்ம என்ன சொல்லிடலாம், 180 டிகிரி இது எல்லாமே வரும். ஓகேவா? அப்போ நமக்கு நார்மலா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 o'clockல இருந்து 3 o'clock பிட்வீனுக்குள்ள. ஆனா பார்த்தனா அப்ப 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம் தான்
11 டைம்ஸ் 180 டிகிரி ஜென்ரேட் ஆகும். ஓகே, 180 டிகிரி வரும்ன்றது, அதாவது 180 டிகிரி மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அவர் ஹேண்டும் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆனா எந்த டைம் பிட்வீனுக்குள்ள வராதுங்க சார், ஈச் ஹவர்ஸ்க்குள்ள வரும். அப்போ உனக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா, இந்த டைம் பிட்வீனுக்குள்ள இந்த டைம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டைம் பிட்வீனுக்குள்ள 2 ஹவர்ஸ் இருந்தாலும் சரி, 3 o'clock 9 o'clockன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம 6 ஹவர்ஸ் வந்திருக்கு. அப்ப 6 ஹவர்ஸ் வரும்போது 5 டைம்ஸ் தான் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அதே 9 o'clock 3 o'clock வரைக்கும் சொல்றாங்க. அப்ப எப்பங்க சார் எத்தனை டைம்ஸ் கோயின்சைட் ஆகும்? கோயின்சைட் 6 மணி நேரம் இருந்தாலும் நமக்கு 5 டைம் தான் கோயின்சைட் ஆகும். இப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், இது மாதிரி 90 டிகிரி. ஓகே, இது மாதிரி 90 டிகிரி. 90 டிகிரி பொறுத்த வரைக்கும் ஈச் ஹவருக்கு 2 டைம்ஸ் 90 டிகிரி வரும். அதாவது ஈச் ஹவர் 2 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஆனா இப்ப நமக்கு அதே 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை வந்தா 24 டைம்ஸ் என்ன வராது. அப்ப 12 ஹவர்ஸ்க்கு 24 டைம்ஸ் வருமா சார்? வராது. ஆனா அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லிருக்கலாம்னா, இப்போ 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம் 90 டிகிரி வரும், அதாவது ரைட் ஆங்கிளா வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு சொல்லிரும், 22 டைம்ஸ் தான் வரும். அதாவது ஈச் ஹவர் பிட்வீனுக்குள்ள நமக்கு என்ன வரலாம், 2 டைம்ஸ் 90 டிகிரி வரும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு 2 டைம் பிட்வீன் இருக்குது. அதாவது 2 o'clock to 4 o'clock. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8 o'clock to இல்ல 8 o'clock to 10 o'clockனு வச்சுக்கோங்க. 10 o'clock இந்த பிட்வீனுக்குள்ள 2 ஹவர்ஸ் இருக்கு. கேப் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ, கேப் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் இருக்கு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா கேப் வந்து எவ்வளவு இருக்கு, 2 ஹவர்ஸ் இருக்கு. ஆனா 4 டைம்ஸ் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆகாது. 3 டைம்ஸ் தான் 90 டிகிரி வரும். இங்க ஒரு 3 டைம்ஸ், இந்த பிட்வீன் 2 ஹவர்ஸ் பிட்வீனுக்குள்ள ஒரு 3 டைம்ஸ். அப்ப இதுல ஒன்னு லெஸ் ஆகுது, ஒன்னு குறைவா இருக்கு, இங்க ஒன்னு ரெடியூஸ் ஆகுது. அதாவது நம்ம இங்க 1 ரெடியூஸ், இங்க பாத்தீங்கன்னா 1 ரெடியூஸ். ஓகே, அப்ப ஈச் ஹவர்ல ஒவ்வொன்னு இருந்ததால, ஆனா இந்த 2 பிட்வீனுக்குள்ள 3 டைம்ஸ் தான் வரும்போது, அப்ப டோட்டலா நீங்க பார்க்கும்போது எவ்வளவு வந்திருக்கும் நமக்கு, அப்போ 22 டைம்ஸ் தான் வரும்ன்றது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சிட்டீங்கன்னா போதும், ஈஸியா உங்களால புரிஞ்சிக்க முடியும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஜஸ்ட் ரிவைஷன். 12 ஹவர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, கோயின்சைட்னு போட்டுமா 11 டைம்ஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி 11 டைம்ஸ், 90 டிகிரி 22 டைம்ஸ். இதுதான் நம்மளுடைய ஷார்ட். நோட் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் எல்லாம் நீங்க பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரிலேட்டடா சிவில்ஸ் கேட்ட பிவைக்கு கொஸ்டின் ஒரு 10 to 15 கொஸ்டின் பக்கமா இருக்கு. அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இத கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிவைக்கு டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ.